அழகு தமிழ் வளராற்றல் மிகும் அரும்பெரும் கலைக்கண்களை திறந்திட்ட அறிவுச் சான்றோர்களை, பொன்னலில் பொங்கும் பைந்தமிழ் நாட்டில் புகழ்மனம் பரப்பி பொலிவுடன் விளங்கும் எழில்மிக்க ஊர் பெருங்குடி மக்களை, முத்தாக மணியாக தித்திக்கும் தீந்தமிழ் முழக்கமிட்டு எத்தைக்குளும் புகழ்மனம் பரப்பும் எண்ணுயிர் கலைஞர்களை, அன்னையும் பிதாவும் முன்னெனக் கொண்டு மாதா பிதா குரு தெய்வம் என்ற மறைமொழியை மனதிலே பதித்து உங்கள் மலர்பாதம் தொடுகின்றேன். இயலிசை நாடகம் என்ற முத்தமிழிலே சிறந்து விளங்குவது இந்த நாடகக்கலை. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், சத்தியம் நீதி நேர்மை வாய்மை தவறாது வாழ வேண்டும் என்று வரையறுத்து கூறுவதுதான் நாடகக்கலை. சத்தியத்தை தன் உயிரினு மேலாக மதித்து சமதர்மத்தை நாடெங்கிலும் நிலைபெறச் செய்து மணிமுடி தரித்த மாமன்னன் மயான வரை சென்ற அவல நிலையை சித்தரிப்பதுதான் ஹரிச்சந்திரா என்ற மாபெரும் காவியம். காவியத்தின் காவிய நாயகனாக வருகிறேன். நன்றி, வணக்கம். நான் கைப்பொருள் தன இழந்தேன், காரிகை மகனை விற்றேன் விற்றேன் விற்றேன். இறைவா 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 இறைவா, கைப்பொருள் தலையிலோடு காதலி மகனை விட்டு நான் கைப்பொருள் தலையிலோடு காதலி மகனை விட்டு பொய்யது உரை கலஞ்சி ஆண்டவா காட்சி விஸ்வநாத கருணையின் திருவுருவே, கல்லும் பகலும் அனுதினமும் திருவடியை பணிந்திருந்த நாங்கள் பொய்யது உரை கலஞ்சி இதனில் அடிமையானே பொய்யது உரைக்கலாங்கே பொய்யது உரைக்கலாங்கே புவிதனில் அடிமையானே வையகமெல்லாம்
காக்கரானே வையகம் காத்த மன்னன் இந்த வையகம் காத்த மன்னன் மயானம் காக்கரானே தெய்வமே 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 வையகம் ஆண்டனானுள் மயானம் காக்கலானே ஆதி சிவசேகராமல் அன்பு மலர் பாதம் தொட்டே ஆதிவை சங்கரனும் அன்பு மலர் பாதம் தொட்டே ஆதி சிவசேகராமல் அன்பு மலர் பாதம் தொட்டே அடியார்க்கு இறங்கி அடியார்க்கு நீரங்கி அடியார்க்கு நீ இறங்கி அடியார்க்கு நீ இறங்கி அருள் புரிவாய் சிவமே 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 ஓசிகமாக முனிவன் கொடுமையினால் சிவமே கோசலை நாடிலந்தே ஓசலை நாடினதே கோசலை நாடிலந்தேன் கோசலை நாடிலந்தேன் குடிபடையை இழந்தேன் 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 ஓசலை நாடினதே ஓசலை நாடினதே முடிபடையும் இழந்தேன் 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 சிவமே கொடுமையினால் சிவமே கோசலை நாடிலந்தே ஓசலை நாடினதே கோசலை நாடிலந்தேன் கோசலை நாடிலந்தேன் குடிபடையை இழந்தேன் 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 ஓசிகமாக முனிவன் கொடுமையினால் தெய்வமே அரசர் படை இழந்தேன் 55 தேசத்துள்ளே அமைச்சர்களை இழந்தே
ஆலோசனைகள் மிக்க ஆலோசனைகள் மிக்க ஆலோசனைகள் மிக்க அமைச்சரை நான் பிரிந்தேன் 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 சீர்குடி படையிழந்தேன் சிறுகுடி படையிழந்தே சீர்குடி படையிழந்தேன் செங்கோல் பிடித்த மன்னன் செங்கோல் பிடித்த மன்னன் சுடுகோல் பிடித்த நானே குற்றம் செய்தேனே நாகரிக மண்டபா ஜெகதீசா ஜெகத்தரட்சகா ஜெகம்புகளும் பரம்பொருளே அருள் வடிவே திருவுருவே கருணாகரா கருணை கடலை யாருக்கென்ன குறை செய்தேன் யார் குடியை கெடுத்து வாழ்ந்தேன் மண்ணுலகில் உன் அருள் பெற்ற அனைவரும் இன்பற்றிருக்க வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அனுதினமும் உன் திருவடியை பணிந்திருந்த நான் என்ன குற்றம் செய்தேன் இல்லை என்று வந்தவர்களுக்கு அள்ளி கொடுத்தது குற்றமா நீதி தவறாத 56 தேசத்தை நெறிமுறையோடு ஆட்சி புரிந்தது குற்றமா சத்தியத்தை தன் உயிரின் மேலாக மதித்து சமதர்மத்தை நாடெங்கில் நடைபெறச் செய்தேனே அதுதான் நான் செய்த குற்றம் நாடு நகரங்களை இழந்தேன் உங்களத்தின் திருவிழாக்காக பத்தினியை பிரிந்தேன் பாசத்தால் என்றெடுத்த மகனையும் பிரிந்தேன் நட்பிற்கே வித்திட்ட நண்பனையும் பிரிந்தேன் நீதி தவறாத செங்கோலை இழந்து நிலை தடுமாறி நிற்கும் என் நிலை கண்டு உன் மனம் இறங்கவில்லையே இறைவா கல்லாகிவிட்டாயா உன் மனம் தான் கல்லாகிவிட்டதா கடைக்கண் திறந்து இந்த ஏழையின் திருமுகத்தை ஒரே ஒருமுறை பார்த்தாலே போதுமே பகவானே 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 மௌனம் ஏனோ இது யாவும் நீதிதானோ பகவானே மௌனம் ஏனோ இது யாவும் நீதிதானோ பகவானி மௌனம் ஏனோ பரிதாபம் தன்னை கண்டு கருணை இன்னாதேனோ அரிதாவன் தன்னை தோணி கருணை இல்லாததேனோ பரமனை நாடு ஏழை மாறியாதிலும் பேதை பரமனை நாடு ஏழை மாறியாவிங்கு பேரை பிரியாத தேயை பிரிந்தே துயராலே வாழலாமோ பிரியாத தேயை பிரிந்தே துயராலே வாழலாமோ பகவானி மௌனம் ஏனோ இது யாவும் நீதிதானோ பகவானி மௌனம் ஏனோ பார்வை உண்டாக விழியை படைத்தாயல் வாகத்தானே பார்வை உண்டாக நீ படைத்தாய் அன்பாக தானே பார்வை உண்டாக விழியை படைத்தாய் அன்பாகத்தானே படைத்தாய கல்லின் மணியை இரக்கம் இல்லாமல் வீணே பரிதாயை கண்ணின் மணியே இறக்கம் இல்லாமல் வீணே ஆராயோ உனது கண்ணால் தீராயோ துன்பம் தன்னை மாறாயோ உனது கண்ணால் தீராயோ துன்பம் தன்னை பகவானே மௌனம் பகல் காலம் தந்த தேவா
தஞ்சம் ஏது எதிரின்றி வாடும் போது உனையன்றி தஞ்சம் ஏது பகவானே மௌனம் ஏனோ இது யாவும் நீதிதானோ பகவானே மௌனம் ஏனோ நாடு அறையில் படகை தள்ளாட செய்தார் கடல் மீது ஆடும் அலையில் படகை தள்ளாட செய்தார் சூறை காற்றில் உடையாமல் பாதுகாத்தார் தலையாத கூரை காட்டில் உடையாமல் பாதுகாப்பார் காடு மேலைகளில் திசை மாறச் செய்யலாமோ கரைகாடு மேலைகளில் திசை மாறச் செய்யலாமோ பகவானே மௌனம் ஏனோ பகவானே மௌனம் ஏனோ பகவானே ஹலோ, அது வால்வி ஏத்துப்பா ஹரிச்சந்திரனாக நடிக்கும் காவனூர் PN கணேஷ் பாண்டி அவர்களுக்கு சிறியூர் நாடு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய திரியூர் கிராமத்தார்களுக்கும் மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை திரியூர் நாடு அமைத்து கொடுத்த அன்பு சகோதரி மணிமேகலை அவர்களுக்கும் எனது அன்பு தம்பி உலகமெல்லாம் நாடகக் கலையை பரப்பிக் கொண்டிருக்கும் மாயாகுளம் மாதவன் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாடுப்பா ஒற்றுமை உயர்வுக்காக பாடுபட்ட உலக பெருந்தலைவர் பேசுதான் கூட இருக்கு பசும்பொன் தேவர் அவர்களை பற்றி பாடிவிட்டு கதையை தொடர்கின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணே தென்னகத்தின் திருவிளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு தென்னகத்தின் திருவிளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு தென்னகத்தின் திருவிளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு அண்ணல் முத்து ராமலிங்கம் அழியாத புகழ் விளக்கு தென்னகத்தின் திருவிளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு அன்னை இந்து ராணி அம்மா அன்போடு ஈன்ற தெய்வம் ராணி அம்மா அன்போடு ஈன்ற செய்யும் அன்னை இந்து ராணி அம்மா அன்போடு ஈன்ற தெய்வம் மன்னர் குலமா
அயராது உழைத்தவராம் தென்னகத்தின் திருவிளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு அண்ணல் முத்து ராமலிங்கம் அழியாத புகழ் விளக்கு தென்னகத்தின் திருவிளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு தெய்வ பக்தி உடையவராம் தேவர் குலம் காத்தவராம் தெய்வ பக்தி உடையவராம் தேவர் குலம் காத்தவராம் தென்னாட்டில் பிறந்த சிங்கம் தேவர் முத்து ராமலிங்கம் தென்னாட்டில் பிறந்த சிங்கம் தேவர் முத்து ராமலிங்கம் தென்னகத்தின் திருவிளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு அண்ணல் முத்து ராமலிங்கம் அழியாத புகழ் விளக்கு தென்னகத்தின் திருவிளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு தெய்வம் தந்த ஒரு விளக்கு தேவர் பாட்டு பாடிய கணேஷ் பாண்டி அவர்களுக்கு சிறியூர் மூணாம் மலைக்கண்ணு தேவர் 200 ரூபாயும் சிறியூர் வேணா அக்கினி பாண்டி தேவர் 200 ரூபாயும் பஞ்சாத்தி அற்புதராஜ் தேவர் 100 ரூபாயும் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். பசும்பொன் தேவர் அவர்களை பாடியதற்காக அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய 3 அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கதையை தொடர்கின்றேன். முடிவில் நாடு கண்டெடுத்த புது மலரம் தேவர் புகழாரம் சூட்டி நின்ற திருமகனாம் பொன்னாடு கண்டெடுத்த புது மலரம் தேவர் புகழாரம் சூட்டி நின்ற திருமகனாம் நம் நாட்டிலே பிறந்த திருவிளக்கு நாட்டிலே பிறந்த திருவிளக்கு நாட்டிலே பிறந்த திருவிளக்கு இந்த நாடெங்கும் போற்றுகின்ற அருள்விளக்கு பொன்னாடு கண்டெடுத்த புது மலர் தேவர் புகழாரம் சூட்டி நின்ற திருமகனா
கண்டெடுத்த புது மலரா தேவர் புகழாரம் சூட்டி நின்ற திருமகனா தேவர் புகழாரம் சூட்டி நின்ற திருமகனா. கதையை தொடர்கின்றேன், பிறகு பாடுகின்றேன். அடியேன் அயோத்தியாபுரியில் மணிமகுடம் தரித்த நாள் முதல் வேண்டிய தான தர்மங்கள் எல்லாம் கொடுத்து அரசு புரிந்து வருவார். ஆதியின் மைந்தரும் தபத்தில் சிறந்தவருமான விஸ்வாமித்திரன் கொழுமண்டபத்திற்கு வந்தார். அன்னவருடைய வருகையை அறிந்த நான் அரியாசனத்தை விட்டு கீழே இறங்கி ஓடி வந்து அன்போடு உபசரித்து தக்க இருப்பிடத்திலே அமரச் செய்து என்னை நாடி வந்த காரணம் யாது கூறுங்கள் என்றேன். ஹரிச்சந்திரா, உனக்காகவும் உன் நாட்டின் நலனுக்காகவும் ஒரு யாகம் செய்ய போகிறேன், அதற்கு கொஞ்சம் திரவியம் வேண்டும் என்றார். ஹலோ 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 ஹலோ. சிறியூரை சேர்ந்த மூணா அங்குச்சாமி தேவர் 100 ரூபாயும், மூணா முத்துராமலிங்க தேவர் 100 ரூபாயும் நமது ஹரிச்சந்திரன் நடிக்கும் கணேஷ் பாண்டி அவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்கிறோம். அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்னார் அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாடு நகரத்தை சூரிடும் சிறப்போடும் ஆண்டு வரும் காலத்திலே விஸ்வாமித்திர மகரிஷி வந்தார். அருகே அறிந்தனால் அரியாசனத்தை விட்டு கீழே ஓடி வந்து அன்போடு உபசரித்து தக்க இருப்பிடத்திலே அமரச் செய்து என்னை நாடி வந்த காரணம் யாது கூறுங்கள் என்று. ஹரிச்சந்திரா, உனக்காகவும் உன் நாட்டின் நலனுக்காக ஒரு யாகம் செய்ய போகிறேன், அதற்கு கொஞ்சம் திரவிய வேண்டும் என்றார். நாட்டு மக்களுடைய நலனே எனது நலன், எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள் தருகிறேன் என்றேன். கேட்டார் முனிவர். மட்டப்பாறையின் மீது மதகரியை நிறுத்தி லாங்காரபுரனை அமரச் செய்து அவன் கையிலே வெள்ளி கவன் கொடுத்து மாணிக்க கல் வைத்து உயரம் போகும் அவ்வியரம் பொன்குவியல் தந்தால் எனது யாகம் நிறைவேறும் என்றார். அவர் இஷ்டப்பாடி நான் திரவியத்தை கொடுத்தேன். ஹரிச்சந்திரா, நான் வசிப்பது ஆரண்யம், அங்கு திருடர்கள் பயமுண்டு. யாகத்திற்கு மூர்த்த நாள் முடிவு செய்த பிறகு இப்பொருளை உள்ளிடத்தில் எடுத்துச் செல்கிறேன் என்றார். தங்களை போன்ற மகான்களுக்கு கொடுத்த பொருளை மீண்டும் நான் வைத்துக் கொண்டால் ரப்ரவாதி நரகத்தில் சேர்வதாக சுருதிகள் கூறுகின்றபடியால் இப்பொருளை நான் வைத்துக் கொள்ள அருகனில் எடுத்துச் செல்லுங்கள் என்று. கவலை வேண்டாம், உன்னுடைய கணையாளி மோதிரத்தில் ருத்ராட்ச மாலையும் அடையாளமாக வைத்தால் ஞாபகம் வந்துவிடும் என்றார். இருவேறு சம்மதித்து அடையாளமாக வைத்து சென்ற சில நாட்களில் எனதருமை குடிகளிட்ட பயிர்களை எல்லாம் மிருக சாரங்களே எல்லாம் ஓடோடி வந்து என்னிடம் தெரிவிக்க ருத்ரக பதாதி என்ற 4 வகை சேனைகளோடு காட்டிலே சென்று மிருகங்களை அழித்து ஓரிடத்தில் சயனித்திருந்தேன். இரு நடன மாதர்கள் வந்தார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். ஆடலையும் பாடலையும் மதித்த நான் அவர்களுக்கு வேண்டிய சன்மானத்தை கொடுத்தேன். அதை விடுத்து பூச்சக்கர குடையையும் வெற்றி மாலையையும் பரிசாக கேட்டார்கள். கொடுக்கக்கூடிய பொருளாயிருந்தால் தயங்காது கொடுத்து விடுவேன். இதை விடுத்து பொன்பொருள் எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள் தருகிறேன் என்றேன். அதை மறுத்தால் எங்கள் இருபேரையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார்கள். பேதைகளை தந்தாரமிட்டு பிரதாரம் நிச்சயிக்காதவன் தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் என்று எவ்வளவோ அறிவுரை கூறினேன், கேட்கவில்லை. காவலர்களை அழைத்தேன், அடித்து துரத்தினேன். ஓடோடி போய் முனிவரிடம் தெரிவிக்க முனிவர் சினங்கொண்டு என் கொழுமண்டபத்திற்கு வந்தார். எழுகடல் புரண்டோடும் படியாக அணிந்திருந்த மணிமகுடத்தை காலால் ஏற்றியதை மணிமுடி மண்ணிலே உருண்டோடியது. 27 தலைமுறையாக என்றுமே தலைவணங்கா மணிமடி என்னால் தலைவணங்கி விட்டதே இறைவன். இருந்தாலும் நவரத்தினங்கள் பதித்த கிரீடத்திலுள்ள கற்கள் மணிவரின் பாதத்தை புண்படுத்தியதோ என்று பாதத்தை தொட்டு நான் அனுப்பிய பத்திரிகைகளையே நடித்து துரத்தினாய். அவர்கள் விவாகம் செய்தாலுடைய இல்லை என்றால் என் கோபம் தீராது என்றார். அனைத்து உணர்ந்த தாங்கு இல்வாறு கூறலாம். நான் மனமானவர், எனக்கு ஒரு மகன் இருக்கின்றார். எல்லாவற்றையும் அறிந்த தாங்கள் அறியாதவர் போல் பேசுகிறீர்களே. அதற்கு மாறாக கண்ணை வேண்டினோம் காக்கின்ற மண்ணை வேண்டினோம் வாகுடன் ஈகுவே 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 கண்ணை வேண்டினும் ஈகுவே காக்கின்ற மண்ணை வேண்டிடும் ஈகுவே பண்ணை வேண்டிய
பெண்ணை வேண்டினேன் தீடுயர் மாதவா 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 தாயே சிவகாமி நீ ஒரு வார்த்தை சொல்ல தயவு செய் தருணமம்மா தாயே சிவகாமி நீ ஒரு வார்த்தை சொல்ல தயவு செய் தருணமம்மா தாயே சிவகாமி நீ ஒரு வார்த்தை சொல்ல தயவு செய் தருணமம்மா சேஜன் பாண்டும் துயரோ நீயே எடுத்துரைப்பாய் தேவி சேஜன் பாண்டும் துயரோ நீயே எடுத்துரைப்பாய் தில்லையம் பாடி வளர் எல்லையில்லாதரசே இல்லை என்றாகுமோ சிவகாமி நீ ஒரு வார்த்தை சொல்ல தயவு செய் தருணமம்மா எல்லையில்லா உலகில் தொல்லைகள் பல கோடி எல்லையில்லா உலகில் தொல்லைகள் பல கோடி எப்படி இதிலெல்லாம் தப்புவதறிய இல்லா உலகில் தொல்லைகள் பல கோடி எப்படி இதையெல்லாம் நம்புவதன் தடியே எல்லையில்லா உலகில் தொல்லைகள் பல கோடி எப்படி இதிலெல்லாம் தப்புவதறிய சொல்லாமலே பகைவர் சொல்லுகின்றாரம்மா பகைமை கொள்ளுகின்றாரம்மா சொல்லாமலே பகைவர் சொல்லுகின்றாரம்மா இல்லையம் பாடி மலர் எல்லையில்லாதரசே அருள் இல்லை என்றாகுமோ தாயே சிவகாமி நீ ஒரு வார்த்தை சொல்ல தயவு செய் தருணமம்மா என் இரு நேத்திரங்களை கேட்டாலும் தருகிறேன் நாடு நகரங்களை கேட்டாலும் தருகிறேன் ஆனால் ஒருபோதும் இந்த மாதர்களை அடைய மாட்டேன் என்று ஒரு வார்த்தை சொன்னேன் ஹரிச்சந்திரா உனது கண்கள் எனக்கு எதற்காக கூறியபடியே 56 தேசத்தையும் தாரை பார்த்து கொடுத்து விடு என்றார் ஒரு வார்த்தை உமானத்திற்காக சொன்னேன் உமானத்திற்காக சொன்னாயா இல்லை என்று சொல்லிவிடு இல்லை என்று சொல்ல மாட்டான் இந்த ஹரிச்சந்திரா ஹலோ ஹலோ தருகிறேன் அன்பு மனைவி தாராபதியை கெண்டியிலே ஜலம் கொண்டு வரச் செய்து 56 தேசத்தை முனிவருக்கு ஒவ்வொன்றாக தாரை பார்த்து கொடுத்து சற்று நேரம் கழித்த பின் யாகத்திற்காக நடத்த திரவியத்தை விட்டுச் சென்றேன் அல்லவா அதை கொடு என்றார் தாங்கள் விட்டு சென்ற திரவியம் அரண்மனையிலே களஞ்சியங்கள் வைத்திருக்கிறேன் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றேன் நாடு நகரங்களை தாரை பார்க்கும் பொழுது பொன்னீங்களாக தாரை பார்க்கவில்லையே இல்லை என்று சொல்லிவிடு போய்விடுகிறேன் என்றார் இல்லை என்று சொல்ல மாட்டார் இந்த ஹரிச்சந்திரன் ஏதாவது ஒரு தவணைப்படும் தவணைக்குள் தாங்களுக்கு சேர வேண்டிய திரவியத்தை தந்து விடுகிறேன் என்றேன் ராஜகடு 48 நாட்கள் தவணை தருகிறேன் தவணைக்குள் எனக்கு சேர வேண்டிய திரவியத்தை நட்சத்திரகரை அனுப்பி வைக்கிறேன் அவரிடம் கொடு என்றார் சம்மதித்து இந்த நாட்டை விட்டு போவதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தேன் ஹரிச்சந்திரா ஏன் சுவாமி நாடு நகரங்களை கொடுத்து விட்டேன் பெண்பொருள் தருவதாக தாங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் மீண்டும் நான் என்ன கொடுக்க வேண்டும் உன்னை இந்த ராஜபுடையில் போக அனுமதிக்க மாட்டேன் நான் கொடுக்கும் காவி வஸ்திரத்தை அணிந்துதான் நீ செல்ல வேண்டும் நாடு நகரம் என் உயிரினு மேலான குடிமக்களையே நான் விட்டு பிரிந்து செல்லப் போகிறேன் இந்த ராஜபடிதான் எனக்கு பெரிதா தாராளமாக கொடுங்கள் என்று கூறிய நான் கண்டை வத்திரம் இழந்தே காவி வத்திரம் புனைந்தே கெட்டை வச்சிரும் காவி வச்சிரும் உடைந்தே காலி கொடுத்த தேரும் வாடுவில்லும் இழந்தேன் இழந்தேன் இழந்தேன்
காய் வஸ்திரம் புனைந்த நான் அன்பு மகனை ஒரு கரத்திலே பிடித்தேன். உயிரோடு உயிராய் உறவாடி வெற்றி வாழ்ந்த மனைவியை மற்றொரு கரத்திலே பிடித்தேன். நாடு நகரங்களை எல்லாம் விட்டு காசிமா நகரத்தை நோக்கி நடந்து சென்றேன். செல்லும் வழியிலே நட்சத்திரகர் படாது பாடுபடுத்தினார். நெற்றியிலே கல் வைத்தார், கையிலே கெட்டிப்பூட்டி அடித்தார், கால்களில் விலங்கிட்டு வரிமறித்தார். பாதிபடி தூரம் சென்றவுடனே இனிமேல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, காசிமா நகரம் வரை சுமந்து செல்ல வேண்டும் என்றார். ரத்தின மாலைகளும் முத்து மாலைகளும் அணிந்த இந்த தோள்கள் நட்சத்திரகரை சுமந்து சென்று காசிமா நகரத்தை அடைந்தேன். இறைவா, காசிநாத், காசி விஸ்வநாத், கருணையின் திருவுருவி, பிடிக்காசிநாத், பார்போற்றும் பரம்பொருளை, இந்தவர்களை எல்லாம் வாழ வைப்பாய் என்று சொன்னார்கள். இன்னும் பகலும் மனிதனமும் திருவடியை பணிந்திருந்த நாங்கள் காசி மண்ணிலே மிதித்தால் பட்ட கஷ்டமெல்லாம் தொலைந்து விடும் என்று சொன்னார்களே இறைவா, இதெல்லாம் எங்கள் வாழ்வில் பொய்யாகிவிட்டது. உன்னை தாயாக தந்தையாக அறிவை போதித்த அன்பு குருவாக உன் திருப்பாதத்தை நாடி வந்திருக்கின்றேன். இதான் கடைக்கண் திறந்து இந்த ஏழைகளுக்கு அருள் செய்ய. அருள் தர வேண்டும் என் இறைவனே, அருள் தர வேண்டும் என் இறைவனே. பண்பாடமே அந்த பெரும் சுந்தரரும் நானல்லவே, அன்பினால் உருகி பண்பாடமே அந்த அப்பரும் சுந்தரரும் நானல்லவே. அபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை, அது நீ தந்ததே. கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை, அது நீ தந்ததே. கற்றவருக்கு தெய்வமே துணை என்று வந்தோம், அந்த தெய்வம் கூட எங்கள் மேல் கருணை காட்டவில்லை. பொழுது பிடிந்தால் முனிவருக்கு சேர வேண்டிய திரவியத்தை நான் கொடுத்தாக வேண்டும்.
என் நிலைமையை உணர்ந்த எனது அன்பு மனைவி, சுவாமி நமக்கென்று இருக்கும் சொத்து எதுவும் இல்லையே சுவாமி, ஆனால் உங்களுக்காக இருக்கும் ஒரே ஒரு சொத்து நானும் மகனும் தான். காசிமா நகரத்து வீதிகளே எங்களை யாரிடமாவது விலை கூறி விட்டு விடுங்கள் என்றான். என்ன வார்த்தை சொன்னான்? உங்களை விற்பதா? உங்களை பிரிந்து இந்த உலகத்திலே நான் வாழ முடியுமா? வேண்டாம் கண்ணு, ஏதாவது வழி இருந்தால் சொல். வேறு என்ன வழி இருக்கிறது? எப்படி பொருளை கொடுக்கப் போகிறீர்கள்? மனைவி என்ற பந்த பாசத்திற்கு இடம் கொடுக்க நேரமில்லை. காசிமா நகரத்து வீதிகளிலே யாரிடமாவது விலை கூறி விட்டு முனிவருக்கு சேர வேண்டிய திரவியத்தை கொடுத்து இந்த உலகத்திலே தாங்கள் கொண்ட சத்தியத்தை நிலைநாட்டுங்கள். வேறு வழி எனக்கு தெரியவில்லையே இறைவா. இரு பேர்களையும் இரு கரங்களிலே பிடித்தேன். காசிமா நகரத்து வீதிகளிலே ஆடு மாடுகளை விலை கூறுவதைப் போல் மனைவியையும் மகனையும் தெரு தெருவாக விலை கூறி சென்றேன் இறைவா. கலைமதி முகத்தினாலே மலையாளை கரம் பிடித்து உள்ளதன சிரசில் வைத்து புற நடத்தி முன்னே தலைவிதி பயனோ என் தலைவிதி பயனோ யுதத்தாரணி இழந்தனா தலைவிதி பயனோ யுதத்தாரணி இழந்து போது நெய்மதியாத பொன்னை இந்த விலை மதியாத பொன்னை நான் இந்த விலை மதியாத பொன்னை நான் விற்கிறேன் வாங்க வாரி. சிவமே என் சிவமே உலகம் அறியாத புதுமை உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை என் உடல் பொருளாவியை கடலுக்கு விட்டது. உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை என் உடல் பொருள் ஆவியை கடனுக்கு நிற்பது உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை குறும்பதை போல யானை வாயில் கரும்பதை போல அலைகளல் மேவும் துரும்பதை போலே யானை வாயும் கரும்பதை போலே அலைகடல் மேவும் துரும்பதை போல யானை வாயில் கரும்பதை போல நிலையோ இழந்தேனே விலையும் புகுந்தேனே. உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோர் நிலை பார்வையா. கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோ நிலை பாருமையா கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோர் நிலை பாருமையா. தன்மானம் என்னாலும் தல்மானம் என்றே மெல்மானம் காக்கவே பிறந்தவனன்றோ. மானம் என்னாலும் தன்மானம் என்பே பெண்மானம் காக்கவே பிறந்தவளாகும்
ஹலோ. சிறியூரை சேர்ந்த PV பழனி EXMC கணேஷ் பாண்டி அவர்களுக்கு தேவர் பாட்டு பாடியதற்காக ரூபாய் 501 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். சிறியூரை சேர்ந்த ராகுல் கண்ணன் சிறுவரை சேர்ந்த ராகுல் 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். குண்டாக்குடையை சேர்ந்த அமராவதி ஏனாதி SP கலைவாணன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அன்பு சகோதரர்களுக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்து. தேவர் பாடியதற்காக அன்பளிப்பு கொடுத்து மென்மேலும் உற்சாகப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விலையோ விலையோ என்று விலை கூறி சென்றார். காலகண்ட அயர்ந்தவருக்கு விட்டு அந்த பொன்பொருளை பெற்ற நான் தரகரிடத்திலே கொடுத்து முனிவரிடத்திலே சேர்த்து விடுங்கள் என்றேன். தரகரானவர் ஹரிச்சந்திரா, உன்னோடு 48 நாட்கள் நடந்து வந்திருக்கின்றேன், எனக்கென்ன தரப்போகிறாய்? 10,000 பொன் கொடுத்தாலே இல்லை என்றால் இந்த பொருளை முனிவரிடத்திலே கொடுக்க மாட்டேன், நான் அழித்துக் கொள்வேன் என்றார். என் உயிரின் மேலான என் மனைவியையும் மகனையும் நான் தெரு தெருவாக விலை கூறி விட்டுவிட்டேன். இருப்பவன் நான் மட்டும்தான். என்னையும் யாருக்காவது விலை கூறி விட்டு உங்களுக்கு சேர வேண்டிய தரகு கூலியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் இதற்காக உன்னை விற்க வேண்டும், முடிந்தால் விற்றுக்கொடை, இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடு. தருகிறேன் ஐயா, என்னை விட்டு தருகிறேன். பின்தொடர்ந்து வந்த அன்பு மந்திரி சத்தியகீர்த்தி அழைத்தேன். காசிமா நகரத்து வீதிகளிலே என்னையும் யாரிடமாவது விலை கூறி விற்று விடுங்கள் என்றேன். மனம் துணிந்து விலை கூற முடியாத மந்திரியார் மயங்கி கீழே விழுந்து விட்டார். அவர் நிலையை உணர்ந்த நான் என்னை நானே காசிமா நகரத்திலே விலை கூறி சென்று வீரமாக என்னும் தனபந்தருக்கு அடிமையானை கல்குடம் சுமக்க வைத்தார். தவறி கீழே விழுந்தது, காலால் எட்டி உதைக்குண்டான இறந்த பசுவின் கன்றுகளை அறுக்க வைத்தார். அறுக்கும் பொழுது கத்தியானது கையில் அறுபட்டு ரத்தம் ஓடியதை பார்த்து, உனக்கு இந்த வீட்டு பேர்களெல்லாம் செய்ய தெரியவில்லை, நான் காக்கும் மயானம் என்றிருக்கின்றது, அங்கு போய் காவல் செய். கொல்லி முறித்துண்டு எனக்கு அனுப்பிவை அள்ளி கொடுக்கும் வாய்க்கரிசியை ஆகாரத்திற்காக வைத்துக் கொள் என்றார். அரண்மனையிலே அறுசுவையோடு உண்ட மன்னன் மயானத்திலே பிணத்தின் மேல் புடப்படுகின்ற வாய்க்கரிசி உண்டு வாழ வேண்டும். அதுதான் உன் கருணை என்றால் அதை தடுப்பதற்கு நான் யார் இறைவா? நாடாண்ட மன்னன் சுடுகாடு ஆளப் போகிறேன், எங்கும் நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும். விதிபலியோடு மதிபலியோடு நான் கதிபலி பெறவே, மதிபலியோடு போகின்றேன் மயான காவல் புரிந்திடவே, நான் போகின்றேன் போகின்றேன் காவல் புரிந்திடவே, பாவி நான் போகின்றேன்.
சிவபெருமான் ஆவலோடு காவல் சென்ற மயானக்கரையிலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டாய். ஆண்டான் அடிமை வேர்ந்தையர் தாழ்ந்தவர் என்று பேதம் பேசும் மனிதர்களை பார்த்தனி எந்தவித பேதமும் அறியாது எல்லோருமே உறங்கக்கூடிய இடமன்று இருக்கின்றது, அதை உன் வாழ்விலே பார்த்துவிடு என்று மயானக்கரைக்கு என்னை அனுப்பி வைத்தாய். கருவறையிலே உற்பத்தியாகிய மனிதன் கல்லறை செல்வதற்கு எத்தனையோ கற்பனை கோட்டைகளை தன் மனதிலே அடக்கி வாழ்கின்றார். அந்த கற்பனை கோட்டைகள் எல்லாம் ஒரு நாள் உடைந்து தகர்ந்தறிந்து முடிவிலே மயானத்திலே வந்து பிடி சாம்பலாகி விடுகின்றான். ஆசா பாசங்களை எல்லாம் மனதிலே அடக்கி வாழும் மனிதா, உலகத்திற்கு வரும் பொழுது என்ன எடுத்து வந்தாய்? இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது எதை எடுத்து செல்ல போகிறான்? எதுவுமே இல்லாத மாயையான உலகத்திலே எத்தனை எத்தனை ஆர்ப்பாட்டங்கள். அன்றொரு நாள் ஆனந்த தாண்டவமாடிய இடத்திலே கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரசிக்கும் இடத்திலே என்னை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறாய். இந்த இடத்தில் உன் திருவடியை பணிந்து என் பணியை நான் செவ்வனே செய்ய வேண்டும். நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் இறைவா. பக்தி கொண்டாடுவோம், பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பவதாகரத்திலே கிடந்து கவியாவிடத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பாவியாகி வாழ்வில் இடர்பட அகமு பாடி நோய்களால மெடியவும் அமுதமாக்கிடே கிடாமல் ஒளிகள் வகையில்லாது செய்களோடு மனைவி கதறி வீழ நாடி வேத கணமதில் அமனுவல் துயிரை தவறவும் பிணமை சுடலையில் தினமதுடலும் நந்தடியும் நாளிலே நம் நாடு எங்கே, பெரும் வீடு எங்கே, காப்பு நஞ்ச எங்கே, தோப்பு புஞ்ச எங்கே, அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்துறக்கம் எங்கே, வாங்கின வட்டி எங்கே, இரும்பு பெட்டி எங்கே, அவையெல்லாம் கூட வருமோ எங்கே? ஆடி வருவது பாவம் எமது ராமரையில் அணியின் கோவரம்பு வராது. ஆடி வருவது பாவம் எமது ராமரையில் அணியின் கோவரம்பு வராது. அன்புணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து குஞ்சிடுங்கள் என்றும் தவநிலை நாட்டும் அருளமு கூட்டும் பதவி காட்டும் பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து கவியாவிதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். ஏதோ சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஐயா ஐயா யார் ஐயா? நாங்கள் வசிக்கக்கூடிய மயானத்திலே தாங்கள் வந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே ஐயா. நாங்கள் தான் ஐயா இந்த மயானத்திலே வாழக்கூடிய பேய்கள். பேய்களா? ஆமாம் ஐயா. இப்பொழுது எதற்காக வந்தீர்கள்?
ஆமாம் ஐயா, காலதாமதம் காரிய கிடையா. காலதாமதம் காரியக்கேடுனா நான் குறைக்கணுமா? இல்லைங்க ஐயா, என்னையே சொல்றேங்க ஐயா, நாங்கள் வாகனத்தை சுருக்கலாம் செஞ்சுட்டு நேரத்தை கடத்திட்டீங்க. ஹரிச்சந்திரன் வந்து பண்ணும்போது காலதாமதமா? இல்லைங்க ஐயா, நான் என்னையே சொல்றேங்க ஐயா. சொல்லவா? சொல்லக்கூடாது. இப்படி ஐயா, நாங்கள் ஏன் பேய்களாக வந்தோம் தெரியுமா? சொல்ல காரணம். சில நல்ல காரியங்களை பூமியிலே உயிரோடு மனிதனாக இருக்கிற பொழுது செய்தோம். நீங்களா? ஆமாம் ஐயா. அப்படி என்னதான் செஞ்சீங்க ஐயா? சாராயம் விற்றோம். நல்ல காரியமா அது? இதை வந்து குற்றம் என்று போலீஸ் எங்களை பிடிக்கிறார்கள் ஐயா. ஓஹோ. அதோடு மட்டுமல்ல, கடை 12 மணிக்கு திறந்தால் 145 ரூபாய் ஐயா. சரி. காலையிலே நாங்கள் கடை துறக்கும் முன்னே அதை 250 ரூபாய்க்கு விற்போம். இது ஒரு குற்றமா? இதுல ஒரு பேயை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டேன்னு. இந்த கணேஷ் கோயில் இருக்கு பார்த்தீங்களா? கணேஷ் கோயில், அது எனக்குலாம் தெரியாது. அது எங்களுக்கு தானே ஐயா தெரியும். அந்த கோயிலை வந்து உண்மையிலேயே அது விலை வந்து 5 ரூபாய் 4 ரூபாய் 80 காசு தானே ஐயா போட்டிருக்கோம். அப்படியா? அதை வைத்து 50 ரூபாய்க்கு விற்போம். நீங்க? ஆமாம். சில நேரங்களில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன செய்வீங்க? திடீர் என்று 100 ரூபாய்க்கு விலை ஏற்றி விடுவோம். வாங்க வருபவர்கள் கேட்பார்கள், என்ன நேற்று தான் 50, இன்று என்ன 100 என்று கேட்பார்கள். ஓஹோ. கெடுபிடி தாங்க முடியவில்லை என்று பொய்யை சொல்லிவிடுவோம். ரைட் ஓவர் என்று பொய்யை சொல்லிவிடுவோம். பரவாயில்ல, எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு. இது ஒரு குற்றம் என்று எங்களை சொர்க்கத்துக்கு சென்றால், சரி, இவ்வளவெல்லாம் நீங்கள் அயோக்கியத்தனம் செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை, பேய்களாக திரிந்து அலையுங்கள் என்று விரட்டி விட்டார்கள். ஓஹோ. அதிலே வந்து நாங்கள் பேய்களாக திரிகிறோம். சரி, தாங்கள் எதுக்கு இங்கு வந்தீர்கள்? மனிதன் மனிதனாகப்பட்டவர். நாங்கள் பேய்கள் வாழ்கின்ற இடத்திலே தாங்களுக்கு இங்கு என்ன வேலை? தாங்களுக்கு வருகின்றதுக்கு வேலை என்ன? சோழி என்ன? எங்கு பிறந்தீர்கள்? எங்கு வளர்ந்தீர்கள்? தாங்கள் வரலாறு என்ன? என் கதையை கேட்க வேண்டும் என்றால் அழகாக இப்பொழுது மறைந்திருப்பது போல் எப்பொழுது மறைந்திருக்க வேண்டும். இருக்கிறோம் ஐயா, இருக்கிறோம். தாங்கள் வரலாறு கூறுங்கள், சொல்கிறேன், பிறகு நாங்கள் வருகிறோம். வாங்க. 56 தேசத்தை மாண்ட பொழுது என் சரித்திரத்தை யாரும் கேட்கவில்லை. மயானத்திலே பேய்களை வைத்து என் கதையை கேட்க வைத்திருக்கிறாய் இறைவன். நல்லும் பகலும் அணிதினமும் உன் திருவடியை நான் பணிந்து கொண்டிருப்பதா தன்னந்தனிமையாக தவிக்கும் என் மனம் ஆறுதல் அடைய வேண்டும் என்பதற்காக பேய்களை வைத்து என் கதையை கேட்க வைத்திருக்கிறாய் என்று தான் நினைக்கிறேன். எதற்காக இந்த உலகத்திலே பிறந்தேன்? ஏன் இந்த மயானத்திலே வந்து தன்னன் தனிமையாக புலம்புகிறேன் என்று என் கதையை பேய்களிடத்திலே சொல்லுவேன். பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிதோனோ, பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடும். பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடும். துறந்தனர் சுகமும் துக்கத்து கீழனும் சொல்லு கண்டேனா. துறந்தனர் சுகமும் துக்கத்து கீழனும் சொல்லும் கண்டே. கடவுளை கூப்பி இச்சுடலையை காக்க கனிவு கொண்டே. கருதனை கூப்பி இச்சுடலை காக்க கனிவு கொண்டே. மரம் தந்து வாழ்த்திட சிவமேனில் பாதமே சரண் புகுதே. நில் பாதமே சரண் புகுதே. யார் போய் சொல்லுவார்? யார் போய் சொல்லுவார்? இந்த ஏழை வருந்துமேலை அரணிடம் யார் போய் சொல்லுவார்?
பார்த்தனிலே தன் பத்தினியை பிரிந்து பாதனிலே தன் பத்தினியை பிரிந்து பார்த்தனிலே தன் பத்தினியை பிரிந்து பாலனையும் மறந்து பாதனிலே தன் பத்தினியை பிரிந்து பெற்ற பாலனையும் மறந்து ரதவிக்கும் நிலையை யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருந்தும் வேளை அரணிடம் யார் போய் சொல்லுவார் விதியே உனக்கொரு முடிவில்லையா விதியே உனக்கொரு முடிவில்லையா விதியே உனக்கொரு முடிவில்லையா உள் நிலைக்குமே ஓர் அளவில்லையா விதியே உனக்கொரு முடிவில்லையா உள் நிலைக்குமே ஓர் அளவில்லையா எதிரேதும் இல்லாத செல்கோலை இழந்தே எதிரேதும் இல்லாத செல்கோலை இழந்தேன் எதிரேதும் இல்லாத செல்கோலை இழந்தேன் கதியேதும் இல்லாமல் புதுகோலை அடைந்தேன் யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருந்தும் வேளை அரணிடம் யார் போய் சொல்லுவார் பக்தர்களை காக்கும் தயா இன்னும் பகலும் அயராது உழைத்த அடியேனுக்கு இந்த அவதியா சத்தியம் நிலைத்திருக்க தர்மம் தலைகாக்க தயால சிந்தனையுடைய சன்மார்க்கனுக்கு இந்த சதியா உடலும் உள்ளமும் உன்னையே பூஜித்துக் கொண்டிருந்தேனே இறைவா திருவருளும் சிவனடியே அனுதினமும் வரவாமல் உன் திருப்பாதங்களை பணிந்திருந்தேனே எதற்காகவாவது இந்த ஏழைக்கு இறங்கி அருள் செய்யக்கூடாதா திருமருமோ சிவனடியை அனுதினமும் மறவாது சேவித்திருந்த என் கையே திருமருவோ சிவனடியை அனுதினமும் மறவாது சேவித்திருந்த எலுங்கை செங்கோன்மையானது சிங்காசனத்தமர்ந்து செங்கோல் பிடித்திருந்த என் கையே சேதோர் மயமான சிங்காதனத்தில் அமர்ந்து செங்கோல் பிடித்த எலுங்கை ஆதித்ய மகனாச்சாரியார் வசிஷ்டரை அடிவருடி பணிந்திருந்த என் கை அடிவருடி பணிந்திருந்த என் கை அடிவருடி பணிந்திருந்த என் கை ஆதித்யமானாச்சாரியர் வசிஷ்டரை அடிமனடி பணிந்திருந்த எலுங்கை தன்மை மிகு சந்திரமதனானையும் தனையனையும் தாவியே அடைத்திருந்த என் கை வில்வமர்ச்சித்த என் கை பிணக்கில்லா இருந்த என் கை
என் வாழ்க்கை மயான கரையிலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டாயே. இதுதான் நீதியா? இதுதான் தர்மமா? இறைவா, ஈசா எது தர்மமா? ஈசா இது தர்மமா? ஈசா எது தர்மமா? ஜெகதீசா என் மேல் வர்மமா? வர்மமா வர்மமா? ஈசா இது தர்மமா? ஈசா என் மேல் வர்மமா? வர்மமா? கிருஷ்ணாகிய தேவாதி தேவனே, நான் சூரியகுல திலகராகிய திருச்செங்கி சக்கரவர்த்திக்கு புத்திரனாக அவதரித்து அங்கம் மரணம் அவந்தி ஆந்திரம் நாடம் யவன ஊட்டியம் கரிசம் கன்னடம் கர்நாடம் காசம் காஷ்மீரம் காந்தாரம் காம்போசம் கிராடம் குருகுகுந்தலம் குளிந்தம் கூச்சரம் கேகயம் கேரளம் கொங்கணம் கொல்லம் கோசலம் சகம் சப்பீரமும் சாலமும் சிந்து சிங்களம் சீனம் சூரசேனம் சோழம் சோழகமும் திராவிடமும் துளுவமும் நிதரணம் எப்புகாலம் பாஞ்சாலம் பப்பரம் பல்லவம் பாண்டியம் புளிந்தம் போடம் மகதமச்ச மராட மலையாளம் மாலவம் யுகந்தரம் வங்கம் வங்காளம் கடாரம் என்ற நாட்டை நான் ஆண்டது போ, நாட்டினால் ஆண்டது போ. சுடுகாட்டை நீ ஆள வைத்தார் தெய்வமே தெய்வமே. ஈசா இது தர்மமா? ஈசா இது தர்மமா? ஈசா என் மேல் வர்மமா? வர்மமா? இஷ்டகர்த்தாவாகிய பிரம்மதேவனுடைய பாதத்தில் உற்பத்தியாகிய தக்கனுடைய பத்திரியான சுகரணி என்பவள் கபரி விரதம் அனுஷ்டித்து அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் சிறுபாதிரை பிரபூசம் பூசம் மாயில்ய மகம்பூர உத்திரம் அஸ்தம் சித்திரை சுபாதி விசாகம் அனுசுவம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் எவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாபதி ரேபதி என்று 27 பெண்களை பெற்றெடுத்து பெண்கள் தக்க பருவமடைந்ததும் ரூபலா மன்யமிக்க சந்திரனுக்கு விவாகம் செய்து கொடுத்து, ஏ சந்திரனே, என் புத்திரிகளை பாராபட்சமின்றி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தக்கன் சொல்லி அனுப்ப, தக்கன் சொல்லை மீறி அலைகளே மிகுந்த ரோகிணம் மட்டும் அதிக பிரியம் காட்டுவதை பார்த்து மற்ற 26 பேர்கள் மனமருந்தி தந்தையாகிய தக்கனிடம் வந்து முறையிட, தக்கனானவன் சந்திரன் வாழ் கோபமுற்று உடனே சந்திரனை அழைத்து, என் சொல்லை மீறிவிட்ட காரணத்தினால் இக்கணமே உனது சோடச கலைகள் அனைத்து மீனமாக போக கடவுதென்று சாபமிட்டார். சாபமிட்டவுடனே சந்திரனது சோடச கலைகள் எல்லாம் மீனமாக போய்விட்டன. இவ்வாறு சோடச கலைகளை இழந்து வருந்தும் கணவனை பார்த்து மனைவிமார்கள் மனம் வருந்தி மீண்டும் தன் தந்தையாகிய தக்கனிடம் வந்து வாழ்வு பெற வேண்டுமே நாயகனை காப்பாற்றுங்கள் என சொல்ல, தக்கனானவள் மக்கள் மேலும் இரக்கம் காட்டி மீண்டும் சந்திரனை அழைத்து ஒரு பட்சம் கலைகள் தேயவும் ஒரு பட்சம் கலைகள் வளரவும் பௌர்ணமி நாள் என்று ரோகிடத்தில் மற்ற நாட்களில் மற்றொரிடத்திலும் கூடி கழிக்கும்படி உத்தரவிட்டார். சந்திரனானவன் மனைவார்களுடன் திருப்பிடம் வந்திருக்குங்கால் நவக்கிரக தோஷத்தினால் பூமண்டலத்தில் மழை இல்லாது வெப்பம் அதிகரித்து சந்திர மண்டலத்தில் அளாவ சந்திரன் சகிக்காது தன் மனைவிமார்களுடன் பூலோக வந்து எங்கு பார்த்தாலும் தண்ணீர் இல்லாமல் கௌதமர் ஆச்சிரமத்துள்ள தடாகத்தில் மனம் குளிர நீராடி சென்றார்கள். மறுநாள் காலையிலே ஸ்நானத்திற்கு வந்த கௌதமர் பார்க்கும் பொழுது பரிமள வாசனையும் மஞ்சள் மயமாகவும் கரிந்த மலர்களும் உதிர்ந்த ரோகமாக இருப்பதை பார்த்து கோபமுற்று யாரோ இத்திருக்குளத்திலே வந்து நீராடி சென்றிருக்கின்றார்கள். இனி என்னை என்று ஆடவர் நீராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆடவராகவும் போக கடவுதென்று சாபமிட்டார். தெரியாது சந்திரனானவன் மறுநாள் காலையிலே தன் பத்திரிமார்கள் 27 பேர்களையும் அழைத்து வந்து அவர்களை கரையிலே நிறுத்திவிட்டு தான் மட்டும் முதலிலே நீராடி எழுந்தார். நீராடிய சந்திரன் பெண்ணுருவாக மாறியதை பார்த்து மனைவிமார்கள் மனம் வருந்தி பரமாத்மாவாகிய மகாவிஷ்ணுவை துதிக்க, அன்னவர் மனமிறங்கி பூலோகம் வந்து பெண்ணுருவாய் இருந்த சந்திரனை மோகித்து சரச சல்லாபமாய் கொஞ்சி பேசி பக்கத்திலே உள்ள ஒரு சோலையில் கூடினார். கூடிய மாத்திரத்தில் அங்கு ஒரு ஆண்மகவை பிறந்தது. அந்த ஆண்மகவை சிறைகளிலே கிடைத்துவிட்டு பெண்ணுருவாய் இருந்த சந்திரனை அழைத்து மீண்டும் அத்திருக்குளத்திலே நீராடும்படி செய்து சுய உருவை கொடுத்து சந்திரமண்டலம் அனுப்பி காட்டிலே வசித்த கௌதமரை அழைத்து இந்த குழந்தையை கொடுத்து
இவன் மகா வல்லபனாவான். தந்தாரமிட்டு பிரதாரமில் சிக்க மாட்டான், மெய்யன்றி பொய் சொல்ல மாட்டான். 56 தேசத்தையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாக வருவான். திருச்செங்கராஜன் வேட்டைக்கு வருவான். அவனுடைய இவனை கொடு என்று உத்தரவு செய்து அரியாகிய எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்தபடியினால் இவனுக்கு ஹரிச்சந்திரன் என்று பெயரிட்டு அழைக்க சொல்லி சென்றார். அன்று வைத்த பேரையோ நான் இழந்தேன், வேதனை நான் இழந்தேன். அன்று வைத்த பேரையோ நான் இழந்தேன், சொந்த ஊரையும் நான் மறந்தேன். ஈசாயிரி தர்மமா, ஈசாயிரி தர்மமா, விஸ்வேசாயனே வர்மமா, வர்மமா. திருச்செங்கராஜனிடத்திலே கொடுக்க நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்த்து தக்க பிராயம் வந்தவுடனே 56 தேசத்தை எனக்கு மகிழாபிஷேகம் செய்து வைத்த வளர்ப்பு தந்தையும் சொர்க்க பதவி அடைந்தார். நான் 56 தேசத்தையும் நீதியோடு ஆண்டு வருகையில் 2 யாத்திரிபாசிகள் வந்தார்கள். எங்கெங்கு சென்றீர்கள், என்ன விசேடம் கண்டீர்கள் என கேட்க, கண்ணமாபுரியிலே மதிதேன் மகளாகிய சந்திரமதி மாலை சூடும் மங்கையானால் அவளுக்கும் சேவரமை திருக்கிறார்கள் என சொல்ல, அதே சமயம் சேவர போலை வந்து சேர்ந்தது. நான் என் ரதகஜ துரக பதாதிகளுடனே புறப்பட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற 4 வகைகளை கடந்து பாலை நிலத்தில் பிரவேசித்தேன். அப்பொழுது காளிகா தேவியின் ஆலயத்தை கண்ணுற்றேன். கண்ணுற்ற மாத்திரத்தில் தேரை விட்டு கீழே இறங்கி அம்பியை தரிசிக்கும் பொழுது மண்ணோடு மண்ணாய் பிறந்திருந்த பில்வாள் தேர் சயனா சயனங்கள் அனைத்தும் என் கண்களுக்கு பொன்மயமாக தெரிந்தன. அம்மா காளிகாதேவி, மண்ணோடு மண்ணாய் பிறந்திருந்த பில்வாள் தேர் சயனா சயனங்கள் அனைத்தும் என் கண்களுக்கு பொன்மயமாக தெரிகிறதே, யாது காரணம் என்று கேட்டேன். அப்பொழுது காளிகாதேவியும் பிரசன்னமாகி, ஏ பாலகா, இப்பொருள் அனைத்து மூதாதியில் ஒருவரான வர்ணாட்சிவன் வந்து இப்பொருள் அனைத்தையும் கல்லாக சபித்து இது யார் கண்களுக்கு பொன்மயமாக தெரிகிறதோ அவரிடம் கொடு என்று சொல்லி சென்றார். உனது கண்களுக்கு பொன்மயமாக தெரிந்துவிட்ட காரணத்தினால் நீயே இப்பொருள் அனைத்தையும் எடுத்து சென்று கண்ணமாபுரி சென்று மதிதேன் மகளாகிய சந்திரமதி மாங்கல்யத்தோடு இருக்கின்றாள். அது உனது கண்களுக்கு மட்டுமே தெரியும். பிறவியின் காரணமாக அந்த மாங்கல்யம் உனது கண்களுக்கு தெரியும். அதை மறுக்காது விவாகம் செய்து கோசலை நாட்டிற்கு சென்று ராஜ்ய பரிபாலனம் செய்து வருவாய் என்று சொன்ன அந்த காளிகா தேவி, ஏ பாலகாணி, நாடு நகரங்களை இழந்து மனைவி மக்களை பிரிந்து வீரவாகுக்கு அடிமையாகி மயானத்தை காக்கப் போகிறாய் என்று அந்த காளிகா தேவி அன்றே ஒரு வார்த்தை சொல்லவில்லையே. காளி கொடுத்த தேரும், காளி கொடுத்த தேரும், காளி கொடுத்த தேரும் வாழுவில்லும் இழந்தே. தெய்வமே தெய்வமே, ஈசாயிரி தர்மமா, ஈசாயிரி தர்மமா, ஈசாயிரி வர்மமா, ஈசாயிரி தர்மமா, தர்மமா, இது தர்மமா. காளிகாதேவி கொடுத்த தேரிலே ஏறி கண்ணமாபுரி சென்று மதிதேன் மகளாகிய சந்திரமதியை மணந்து நான் வாழும்போது சந்திரமதியும் கருவுற்றாள். எனக்கோர் ஆண்மகவை பெற்றெடுத்தாள். ஆண்மகன் பிறந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியிலே தான தர்மங்களை செய்து வேத பாராயணங்கள் ஓதி தேவர்கள் புடைசூழ நான் பெற்ற மகனுக்கு தேவதாச லோகிதாசன் என்று பெயரிட்டு அழைத்து புத்திரனை புத்திரனை மறந்தே, புத்திரனை மறந்த பத்தினியை பிரிந்தே. ஈசாயிரி தர்மமா, விஸ்வேசாயன் மேல் வர்மமா, வர்மமா. ஆதியிலும் அடிமையல் ஜாதியிலும் அடிமையல், பாதி நாளிலே அடிமையாகி மயானத்தில் வந்து பரதபிக்கு நிலையை கொடுத்து விட்டாய். ஆதியிலும் அடிமையல்ல, ஜாதியிலும் அடிமையல்ல, நீதியிலும் அடிமையல்லவே. நானே பாதியில் அடிமையானனே, நானே பாதியில் அடிமையானனே. ஆதியில் அடிமையல்லே, ஆதியில் அடிமையல்லே, இது
வெள்ளிப்பணம் கேட்டவர்க்கு தள்ளி அள்ளி கொடுத்த கையால் புள்ளி காசு வாங்க நானே சொல்லுலகில் அடிமையானே ஆதியில் அடிமையல்லே ஜாதியிலும் அடிமையல்ல நீதியிலும் அடிமையல்லவே நானே பாதியில் அடிமையானே தத்துவத்து நீதியிலே ஜாதி இல்லை பேதமில்லை தத்துவத்து நீதியிலே ஜாதி இல்லை பேதமில்லை தத்துவத்து நீதியிலே ஜாதி இல்லை பேதமில்லை இத்தரையில் உள்வதையாலே வீணே இன்று நான் அடிமையானே ஆதியில் அடிமையல்லே ஜாதியிலும் அடிமையல்லே நீதியிலும் அடிமையல்லவே நானே பாதியில் அடிமையானே நானே பாதியில் அடிமையானே இனமே என் கதையை விழித்திருந்து கேட்டீர்களா ஆ, அற்புதமாக இருந்தது அப்படியா மனிதன் வாழ்க்கையிலே இப்படியும் வாழ்வானா ம் என்று எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது சரி வெட்கப்பட்டு விட்டோம் வெட்கப்பட்டு விட்டீர்களா நாமும் மனிதராக சில காலம் வாழ்ந்திருக்கிறோமே ஆ இப்படி வாழாமல் அயோக்கியத்தனமெல்லாம் செய்திருக்கிறோமே என்று வெட்கப்பட்டு விட்டோம் ஓஹோ ஆ. நாங்கள் சரித்திரத்தை கேட்ட மாத்திரத்திலே புண்ணிய சொர்க்க பதவி அடைந்து விட்டோம் பரவாயில்லையே என் கதைக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறதா என்றுதான் தெரிந்து கொண்டேன் ஐயா ஆ, நாங்கள் மட்டுமா புண்ணிய சொர்க்க பதவி அடைந்தோம் பிறகு நாங்கள் கதையை கேட்டவர்கள் ஆ, பார்த்தவர்கள் ரசித்தவர்கள் சரி இனிமேல் பார்க்க விருப்பவர்கள் அனைவருமே சொர்க்க பதவி அடைவார்கள் ஐயா பரவாயில்லை நாங்கள் கொண்ட சத்தியம் சத்தியம் வாழ்க கீர்த்தி ஓங்கு. கீர்த்தி ஓங்குக. சத்தியம் வாழ்க. சத்தியம் வாழ்க கீர்த்தி கீர்த்தி ஓங்குக. சத்தியம் உலகத்திலே வாழ வேண்டும் நீதி நேர்மையெல்லாம் உலகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் ஆம் அன்புமிக்க தேவரையாவை பாடிவிட்டு அப்புறம் அண்ணன் நடை மின்னே வர அழகு நடை பின்னலிட வீர நடை நடக்கும் தேவர் புகழை என்று சொன்னால் புரியாது தம்பி நீயும் பசும் பொன்னிலே வந்து பாரு நம்பி அந்த நடை மின்னே வர அழகு நடை பின்னலிட வீர நடை நடக்கும் தேவர் புகழை நான் சொன்னால் புரியாது தம்பி நீயும் பசும் பொன்னிலே வந்து பாரு நம்பி அறுபடை முருகனையே அனுதமென்னும் வணங்கி வந்தார் அறுபடை முருகனையே அனுதினமும் வணங்கி வந்தார் பார்வோட்டு வீரரவர் பண்புகளை நானும் இங்கே பார்வோட்டு தேவரவர் பண்புகளை நானும் இங்கே சொன்னால் புரியாது தம்பி நீயும் பசும் பொன்னிலே வந்து பாரு நம்பி நான் சொன்னால் புரியாது தம்பி நீயும் பசும் பொன்னிலே வந்து பாரு நம்பி இல்லை என்று வருபவர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்த அந்த வருபவர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்த தங்கம் இல்லை என்று வருபவர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்தவர் இணையில்லாத தலைவர் அவர் இணையில்லாத தலைவர் அவர் சொன்னால் புரியாது தம்பி நீயும் பசும் பொன்னிலே வந்து பாரு நம்பி நாங்க சொன்னால் புரியாது தம்பி நீயும் பசும் பொன்னிலே வந்து பாரு நம்பி ஒற்றுமையை வளர்க்குதுவார் ஓந்தார பிறவர் ஒற்றுமையை வளர்க்க
ஹலோ ஹலோ